ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு குழந்தை தலை திரும்பிடுச்சு, நம்மளுக்கு இடுப்பு எலும்புக்குள்ளே தலை திரும்பி நிற்கிது குழந்தை அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது மறுபடியும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு தலை திரும்பிடுச்சு அப்படின்னாலே என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த யூரின் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு அறிகுறி யூரின் தான். நம்மளுக்கு ஏற்கனவே குழந்தை நம்மளுக்கு உண்டாயிட்டோம் அப்படின்னாலே அதிகமாக யூரின் போயிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம குழந்தை அந்த யூரின் பை இருக்குதுல்ல, அதில் அழுத்தம் கொடுக்கும். அதுவும் நம்ம குழந்தை வளர வளர வயிற்றுக்குள்ளே பெருசு ஆக ஆக நம்ம பாப்பா மிதிக்கும், கையை வச்சு டிஷும் கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த யூரின் பை நம்மளுக்கு அப்படியே அழுத்தம் கொடுத்து நம்மளுக்கு யூரின் வெளியேறிக்கிட்டே இருக்கணும் போலவே தோணும். அதனால தான் இப்போ தூங்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலை திரும்பிடுச்சுன்ட்டு அது நம்மளுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம நைட்டு படுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்னா நம்ம எழுந்திரிப்போமா, அப்படியே புரண்டு படுக்கக்கூடாதுமா. அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு திரும்பி படுக்கணும், அப்படி தான் படுக்கணும். அப்போ நம்ம எழுந்திரிச்ச உடனே யூரின் தான் வரும். யூரின் போயிட்டு நம்ம படுத்தாதான் அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக தூக்கம் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா 8 மாதம் தாண்டிட்டுனாலே தூக்கமே வராது. நைட்டெல்லாம் முழிச்சே தான் படுத்துருக்கணும், தூக்கமே வராது. ஏன்னா நம்ம பாப்பா வயிற்றுக்குள்ளே டிஷிம்னு மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியில் வரக்கூடிய டைம் வந்துடுச்சு அப்படின்ட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீலில் நம்மளால் தூங்க முடியாது. அதுக்கப்புறமா யூரின் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் யூரின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மார்பு இருக்குதுல்ல, அதுவும் நம்ம வயிறு ரொம்ப ஒட்டினாப்பில் இருக்கும். நம்மளுக்கு வயிறு பெருசாகும்ல, இப்போ நம்மளுக்கு வயிறு பெருசாக இருக்கும்போது நம்ம மார்பும் நம்ம வயிறு ஒட்டினாப்பில் சேர்ந்தாப்பில் இருக்கும் நம்ம உட்காரும்போதெல்லாம். மற்ற அந்த குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்னாலே அது கீழே இறங்கிடுவான். பாப்பா கீழே இறங்கிடும். தலை இறங்கிடுச்சுனாலே அந்த சோல்ட்ரு எல்லாமே அப்படியே கீழே இறங்கிடும். இறங்கின உடனே நம்மளுக்கு மேல் வயிறு கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்கும். வயிறு கீழே தள்ளி இறங்கிடும். குழந்த அந்த பாரம், அந்த வெயிட்டு எல்லாமே தலையோட கீழே இறங்கிடும். கால் மட்டும்தான் மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அசைவு அந்த கீழே அடி வயிற்றில் தான் நம்மளுக்கு கீழே தள்ளி தான் அசைவு தெரியுமே. மேலே அதிகமாக துடிப்பு தெரியாது. ஏன்னா கை கீழே வந்துடுமா, கீழே தான் ரொம்ப இடிச்சிட்டே இருக்கும் கையை வச்சு. அது நம்மளுக்காகவே தெரியும். நான்லாம் ரொம்ப அது உணர்ந்திருக்கேன். அது ஒரு உணர்வு பூர்வமானது. அதை சொல்லி புரிய வைக்க முடியாது, அது எல்லாத்துக்குமே புரியும். நீங்கள் இது கூர்ந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். அந்த வயிறு, அந்த தலை அதில் கீழே இறங்கி நிற்கிது உங்களுக்காகவே தெரியும். நம்ம வயிறோட நம்ம பிறப்புறுப்பு இருக்குது இல்லையா, அந்த ரெண்டுக்கும் கேப்பே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அந்த தலை இறங்கின மாதிரி நம்மளுக்காகவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிறப்புறுப்பு கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் ஒரு வீக்கத்தோடு இருக்கும். ஏன்னா குழந்தை தலை திரும்பிடுச்சு, நம்மளுக்கு இப்போ தலை திரும்பிடுச்சு, ஒரு 2 வாரத்தில் நம்மளுக்கு டெலிவரி வரப்போகுது. சில பேருக்கு குழந்தை உடனே தலை திரும்பி கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு முன்னக்கூட்டியே தலை திரும்பிடும். எனக்கெல்லாம் சொல்லப்போனால் என்ன 2 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தலை திரும்பின அறிகுறிகள் இருந்துச்சு. சில பேர்த்துக்கு உடனேயே தலை திரும்பி பிறக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு வாய்ப்புகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தலையே திரும்பலை அப்படின்னு கவலையெல்லாம் பட வேணாம். அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலை திரும்பி நார்மல் டெலிவரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடுப்பு எலும்பு இருக்குது இல்லையா, இடுப்பு எலும்பு அதிகமாக வலிக்கும். இடுப்பு எலும்பு பின்னாடி அந்த முதுகோடு சேர்த்து அந்த இடுப்பு எலும்பு நம்மளுக்கு அதிகமாக வலிக்கும்.
அதுவும் ஒரு அறிகுறி தான். எனக்கெல்லாம் அந்த குழந்த தலை திரும்பிடுச்சுன்னதுமே இடுப்பு எலும்புலாம் ரொம்ப வலிக்கும். அப்படியே குடஞ்சாப்புல இருக்கும். அவ்வளோ வலிக்கும். எங்கள் அம்மாவெல்லாம் அப்படியே அம்மா இதில் பிடிச்சி விடுமா அப்படிமே பின்னாடி அப்படியே பிடிச்சி விட்டுட்டு அப்படியே அமுக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ வலி இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த வந்து தலை திரும்பிடுச்சுன்னு தான் அர்த்தம். மேலே வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து மேலே வந்து வயிறு தெரியாது. உங்கள் தொப்புளுக்கு கீழே தான் வயிறு இறங்கிரும். வயிறு இறங்கிடுச்சுனாலே குழந்த கீழே வயிறு இறங்கிடுச்சுப்பா, உனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு நாள் நெருங்கிடுச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பாட்டிகள்லாம் வயிறை பார்த்ததுமே எனக்கெல்லாம் வயிறை பார்த்ததுமே சொல்லிடுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிலாம் சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து 3 குழந்தைங்க. வீட்டுக்காரர் வந்து 3 குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சரி 3 குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்லேயும் ஒரே பையன். எங்கள் வீட்டில் நான் என் தம்பி 2 பேர் தான். அவங்க வீட்லேயும் 3 குழந்தைங்க இல்லை, எங்கள் வீட்லேயும் 3 குழந்தைங்க இல்லை. சரி நம்மளாவது 3 குழந்தைங்க பெற்று குடும்பத்தை பெருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.